அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் பக்ரீத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். பக்ரீத் பெருநாள் என்றாலே குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது உலகளாவிய எல்லா முஸ்லிம்களும் செய்து வரக்கூடிய ஒரு நற்காரியம். குர்பானி என்றால் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனை இறைவனுக்காக பலியிட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை நிறைவேற்ற போகும் பொழுது இறைவனுக்காக மனித உயிர் பலியாக கூடாது, அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை பலியிடுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டதின் அடிப்படையில் தன்னுடைய மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை இப்ராஹிம் நபி பலியிட்டார் என்பது வரலாறு. அப்போ மனித உயிர் பலியாகிவிடக் கூடாது, இறைவனுக்காக ஒரு ஆட்டை பலியிடுவது என்பது நம்முடைய தியாக உணர்வை காட்டுவதற்கும் ஏழை மக்களுக்கு அன்றைய தினம் அந்த மாமிசத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குர்பானியினுடைய அடிப்படை தன்மை. ஆனால் இதை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாட்டில் உள்ள பண்பாடு, கலாச்சாரம், பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கைகள் சிதைத்து விடாமல் இந்த பெருநாளை, இந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. உதாரணத்திற்கு நம்முடைய பாரத திருநாட்டை பொறுத்தவரை பெரும்பான்மையாக வாழக்கூடிய நம்முடைய இந்து தொப்புள்குடி உறவுகள் பசுமாட்டை தாயாக, தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலான இடங்களில் இந்த நம்பிக்கை பரவி கிடக்கக்கூடிய நேரத்தில் பெருநாள் அன்றைக்கு வேண்டுமென்றே சில இஸ்லாமியர்கள் பசுமாட்டை அறுப்பது அல்லது கன்றுகளை அறுப்பது என்ற நடவடிக்கையை மேற்கொண்டால் இது மத நல்லிணக்கத்திற்கு எதிராக நம்மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிற நம்முடைய இந்து சொந்தங்களுடைய அந்த நம்பிக்கையை சீர்குலைப்பதாக அமைந்துவிடும். அதனால் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் எக்காரணத்தை கொண்டும் பசுவையோ கன்றோ அறுக்க கூடாது என்பதை நான் உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைக்கிறேன். அது எங்களுக்கு உரிமை என்ற அடிப்படையில் விதண்டாவாதம் பேசுவது என்பது தவறான முறை. அது தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு எதிராக, தேசத்தினுடைய அனைத்து மக்களின் நம்பிக்கைகளை சீர்குலைக்கும் விதமாக அமையும். அதனால் இந்த பெருநாள் மகிழ்ச்சியோடு ஆடுகளை அறுத்து கொண்டாடுவோம். ஒருவேளை மாடுதான் அறுக்கணும், அது விலை கம்மி, 7 பேர் சேர்ந்து கொடுக்கக்கூடிய குர்பானியாக அதுதான் இருக்கிறது என்றால், திருக்குரானிலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ குர்பானி என்பது கட்டாய கடமை என்று சொல்லல. முடிந்தவர்கள் கொடுக்கலாம், ஆடு கொடுக்க முடியவர்கள் அது குர்பானி கொடுக்கலாம், மாடுதான் கொடுக்கணும்னு திருக்குரானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலும் குறிப்பிடாத ஒரு சூழலில் வேண்டுமென்றே மாடு கொடுக்க வேண்டும் என்று விதண்டாவாதம் செய்யாமல் உரிமையை பற்றி பேசுவது என்று பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கைகள் இயங்காமல் இருக்க வேண்டும். மேற்கு வங்கத்தில், டெல்லியில் அந்தந்த மாநில அரசுகளே மாடுகள் அறுப்பதை, குர்பானி செய்யக்கூடாது என்பதை தடை விதித்திருக்கிறது. அப்படி தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களும் தடை விதிக்க வேண்டும். மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் என்றால் இது போன்ற நல்ல விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக தமிழகத்தில் அனைத்து மக்களும் மத நல்லிணக்கத்தோடு ஒன்றுபட்டு இந்த பக்ரீத் பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.